தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். ஷார்லட்டில் யூனிவர்சிட்டியில் இருக்கேன். இதை பற்றி நான் உடனே போடணும் அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் டைம் கிடைக்கல. இப்போ தான் டைம் கிடச்சிது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விஜய் இஸ் ஆக்சுவலி சேஞ்சிங் தி டைனமிக்ஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ். ஏன் அப்படின்னா, இஃப்தார் விருது இன்றைக்கி அவர் கொண்டாடி இருக்கிறார். ஜென்ரலாக நம்ம இவ்வளோ நாளாக நான் பார்த்த பாலிட்டிக்ஸில் அது கலைஞர் காலத்துலேருந்து, எம்ஜிஆர் காலத்துலேருந்து, ஜெயலலிதா அம்மையார் காலத்துலேருந்து, இன்றைக்கி ஸ்டாலின் வரைக்கும் என்ன அப்படின்னா இஃப்தார் நோன்பாக இருந்தாலும் சரி, இல்லைனா கிறிஸ்மஸ் பண்டிகையாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா வேல் தூக்குற ஒரு பண்டிகையாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தினவர்கள் அவங்க அந்த ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் போய் பங்கு பெறுவாங்க. அது எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும். இன்றைக்கி நடந்த இஃப்தார் பண்டிகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி விஜய் தான் அந்த பண்டிகையை நடத்தியிருக்கிறார். நடத்தி மற்றவங்களை கூப்பிட்ருக்கிறாரு. என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இல்லையா? அதை எப்படியோ தமிழில் சொல்லுவாங்க, அது எனக்கு ஒழுங்காக சொல்ல வரலை. சமோதனமாக யோசித்து அவர் செஞ்சுருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், he is trying to change the dynamics of the politics. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், திமுக அதிமுக அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை தான் இருக்குது. அதை தாண்டி இன்றைக்கி திமுக vs விஜய் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக எடுத்துகிட்டு போகிறார். அது மக்கள்கிட்ட எடுபடுது. இன்றைக்கி நிறைய என்னோடய இஸ்லாமிய சகோதரர்கள் இந்தியாவில் இருக்கிறவங்ககிட்ட பேசினேன். அவங்க எல்லாருமே வெரி ஹாப்பி. இவ்வளோ நாளாக எங்களுக்கு திமுக தான் இருந்தாங்க, இன்றைக்கி விஜயும் சேர்ந்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிச்சயமாக இது ஒரு திருப்பு முனை தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதாவது கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் அவங்க எப்போவுமே திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாரு விஜய் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம்.